பெங்களூரில் வசிக்கும் என் நண்பரின் வாழ்வில் ஏற்பட்ட உண்மை சம்பவம் இது. அவர் ஐடி துறையில் பணிபுரிபவர். தனியுரிமை காரணமாக பெயரை மாற்றியுள்ளேன். கியா ஆப் ஹிந்தி நஹின் போல் சக்தே? ஆக்கீர் ஆப் பாரத் மே ரஹதே ஹைன்? இந்தியாவில் பிறந்துட்டு ஹிந்தி தெரியாதுன்னு சொல்றியே. ராகவன் தலையை குனிந்தபடி நின்று கொண்டிருந்தார். பூனேல இருக்கிற கிளையண்ட்ஸ் கிட்ட திரும்ப ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு விளக்கம் கேட்க முடியாது. இதெல்லாம் உன் தப்பு தானே? இல்லைனா மீட்டிங் ஆரம்பிக்கும் போதே எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே? ராகவன் சோகமாக வந்து அவருடைய இருக்கையில் உட்கார்ந்து கொண்டார். அவருடைய மனம் கொதித்து கொண்டிருந்தது. அவர் பணிபுரியும் ஐடி அலுவலகத்தில் பிஸ்னஸ் மீட்டிங் நடக்கும் பொழுது கன்னடா, தமிழ், மலையாளம் போன்ற மொழிகளில் பேசக்கூடாது. ஆங்கிலத்தில் மட்டும்தான் உரையாட வேண்டும். ஆனால் இந்தியில் பேசினால் தவறில்லை என்பது நம் நாட்டில் எழுதப்படாத விதி என்று நினைத்து கொண்டார். எப்படியோ மீண்டும் கிளையண்டிடம் பேசி கெஞ்சி அசிங்கப்பட்டு அவர் செய்ய வேண்டிய பணிக்கான தகவல்களை வாங்கி கொண்டார். மாலையில் அலுவலக பேருந்தில் வீடு திரும்பும் போது அவருடைய இன்னொரு நண்பர், இவனுங்க வேணும்னே தான்ப்பா இப்படியெல்லாம் பண்றானுங்க, நமக்கு ஹிந்தி தெரியலனா போதும், எப்ப பாரு ஹிந்தியிலேயே பேசி உயிரை எடுக்கிறானுங்க என்றார். அந்த வார இறுதியில் அலுவலகத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு தன் மனைவி மற்றும் ஒரே மகளை அழைத்து கொண்டு சென்றுள்ளார் ராகவன். நிகழ்ச்சி முடிந்து பஃபெட் முறையில் விருந்து நடைபெற்று கொண்டிருக்கும் போது ராகவனின் மேனேஜர் தன் மனைவி மற்றும் மகனுடன் அருகில் வர ராகவன் தன் குடும்பத்தை அவருக்கு அறிமுகம் செய்து வைத்தார். அவர் ஏதோ ஹிந்தியில் தன் மனைவியிடம் கூற அதற்கு அவருடைய மனைவி அபிரக்கோ யா அச்சா நகீன் ஹை என்றபடி விலகிச் சென்று விட்டாராம். அந்த மேனேஜரின் மகனும் இவர்களை பார்த்து கிண்டலாக சிரித்துவிட்டு சென்று விட்டானாம். ஆனால் அவர்கள் விலகி சென்ற பிறகு ராகவனின் 13 வயது மகள் கோபத்துடன் எதுவும் சாப்பிடாமல் உம்மென்று இருந்திருக்கிறாள். என்னம்மா ஆச்சு? ஒண்ணுமில்லப்பா, பசிக்கல. சில நிமிடங்களுக்கு பிறகு, நீ ஏன்பா ஹிந்தி கத்துக்கல என்றாள். நான் படிக்கிற காலத்துல தோணலடா. திடீரென்று எழுந்த ராகவனின் மகள் சற்று தொலைவில் குடும்பத்துடன் சாப்பிட்டு கொண்டிருந்த மேனேஜருக்கு அருகில் சென்று சப்தமாக ஹிந்தியில் ஏதோ சொல்ல அவருடைய முகம் இருண்டு விட்டது. உடனே அந்த மேனேஜரின் மனைவி எழுந்து வந்து ராகவனின் மகளின் தோளில் லேசாக தட்டி பஸ் ஜாவ் பிரியே என்று கூறினார். திரும்பி வந்த ராகவனின் மகள் புன்னகையுடன் சாப்பிட ஆரம்பித்திருக்கிறாள். அதை பார்த்த ராகவனின் மனைவி, இந்த குந்தாணி என்னமோ பண்ணி வச்சிட்டா, இவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுனீங்கல்ல, இப்ப அனுபவிங்க என்றாள். நீ உன் வேலையை பாரு என்று மனைவியை சமாதானப்படுத்தினார் ராகவன். ராகவன் திரும்பி பார்க்கும்போது அவருடைய மேனேஜர் இவரையே முறைத்து பார்த்து கொண்டிருப்பது நன்றாக தெரிந்ததாம். அன்று இரவு ராகவனின் மகள் அவரிடம், அப்பா, நாளையிலிருந்து அந்த ஆள் உன்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுவாரு. இனிமே எந்த கால் அட்டன் பண்ணாலும் மொபைல் ரெக்கார்டர் ஆன் பண்ணிக்கோ, எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வை, நான் உனக்கு விளக்கம் சொல்றேன் என்றாள். அது தப்பாச்சே. எல்லா மீட்டிங்லையும் இங்கிலீஷ்ல தான் பேசணும்னு ஆஃபீஸில் ரூல்ஸ் போட்டுட்டு இவனுங்க மட்டும் ஹிந்தியில பேசுறது கரெக்டா சொல்லு? ராகவனால் பதில் பேச முடியவில்லை. அப்போது அங்கு வந்த அவருடைய மனைவி, என்னங்க, இந்த குள்ள கத்திரிக்காய் பேச்சை கேட்டு நாசமா போயிடாதீங்க. நாளைக்கு முதல்ல அந்த ஆளுகிட்ட ஒரு சாரி கேளுங்க. வேலை முக்கியம். நமக்கு இன்னும் சொந்த வீடு கூட கிடையாது. அதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல என்றாள். ராகவனின் மகள் கண்கள் கலங்க, அப்பா ப்ளீஸ்பா, நீ போய் சாரி கேட்காதப்பா என்றாள். அப்படி என்னதாண்டி அந்த ஆளு சொன்னா? நீயும் பதிலுக்கு என்னமோ சொல்லிட்டு வந்து எங்க உயிரை வாங்குற என்ற மனைவியை சமாதானப்படுத்தினார் ராகவன். உண்மையில் அடுத்த நாள் முதல் ராகவனின் அலுவலக வாழ்க்கை நரகம் போலத்தான் இருந்தது. மேனேஜரும் அவருடைய சொம்பு தூக்கிகளும் ஹிந்தியில் மட்டுமே பேசினார்கள். ஹிந்தியில் பேசும் வார்த்தைகளை யாருக்கும் தெரியாமல் ரெக்கார்ட் செய்து மகளிடம் விளக்கம் கேட்டு வேலை பார்த்திருக்கிறார் ராகவன். அது மட்டுமில்லாமல் புதிய விஷயங்களை நெடுநேரம் இரவில் கண்விழித்து படித்து திறன்களை மேம்படுத்தி கொண்டார். ஒரே வருடத்தில் வேறு நல்ல நிறுவனத்தில் அதிக சம்பளத்துடன் வேலை கிடைத்து அங்கு மாறிவிட்டார். ஒரு நாள் ராகவன் தன் மகளிடம் பேசும்போது, அப்படி அந்த ஆள் என்னதாமா சொன்னா, நீ இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி வாயே திறக்க மாட்டேங்கிறியே என்றார். விடுப்பா, அதான் சமாளிச்சு வெளியே வந்துட்டதானே. அதுக்கில்லடா, அந்த ஆள் எப்படி என்னை பத்தி குதர்க்கமா தான் பேசியிருப்பான். அதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. நீ என்ன பேசுனன்னு தெரிஞ்சிக்கத்தான் ஆர்வமா இருக்கு. அட விடுப்பா, ப்ளீஸ்டா, உன்னை பணம் கட்டி விஷாரத் வரைக்கும் ஹிந்தி படிக்க வச்சதுக்காவது சொல்லலாம் இல்லை? ராகவனை புன்னகையுடன் பார்த்த அவருடைய மகள் சில வினாடிகள் மௌனமாக இருந்தாள். பிறகு, அந்த ஆள் என்ன சொன்னாருன்னு கேட்காத, ஆனா நான் சொன்னது இதுதான். நீ மட்டும் எங்க அப்பா கிட்ட
இதை எங்களோட மொழியில சொல்லியிருந்தா இங்க நிஜமான ஆம்பளை யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான்ப்பா நான் அந்த ஆளுகிட்ட சொன்னது என்றாள். ராகவன் நெகிழ்ச்சியாக தன் மகளை தோளோடு தோள் சேர்த்து அணைத்து கொண்டார். சாரிப்பா என்ற மகளிடம் ரொம்ப தேங்க்ஸ்டா என்றார் ராகவன்.